கையில ஒரு வேலாயுதம் இருக்குதுல்ல? ஆமா. அந்த வேலாயுதத்துக்கு பேரு சக்திவேல், வீரவேல், ஞானவேல்னு பக்தர்கள் அவங்க மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் சரி. அந்த வேலாயுதத்தை முருகன் கையில கொடுத்தது பார்வதினு புராணம் சொல்லுது. பார்வதி முருகனுக்கு தாய் தானுங்கள? ஆமா. சகிப்பு தன்மையையும் பழிவாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதல்லவா தாய்மை உணர்ச்சி. சொல்லு சொல்லு. அப்படி இருக்கும்போது பழிவாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய்மை உணர்ச்சி இருக்குங்கிறத எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அழகான கேள்வி, அருமையான கேள்வி. இப்படித்தான் கேள்வி கேட்கணும். அருமைமா கேள்வி. ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? அறிவு கூர்ந்து இருக்கணும். கூர்ந்த அறிவு குறுகிய அறிவா இருக்கக்கூடாது. அது அகழ்ந்து இருக்கணும். அகழ்ந்த அறிவு மேலிருந்த வாரியா மிதக்க கூடாது. அது ஆழ்ந்து இருக்கணும். இல்லையா? அறிவு கூர்ந்து அகழ்ந்து ஆழ்ந்திருக்கு. இல்லையா? உருவமற்ற அறிவுக்கு தமிழன் போட்டு காட்டிய காற்றும் தான் மேல். அது ஆயுதம் அல்ல. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த தமிழன் அறிவுக்கு காற்றும் போட துவங்கிவிட்டார். உருவமற்ற அறிவுக்கு கேலி சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம்.